இந்த மாடி படியை வைக்கிறது வந்து எந்த மாதிரி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்? நிறைய பேர் வந்து படி தப்புன்னு சொல்கிறாங்க. அது என்ன யோசனையில் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதை பற்றி எங்களுக்கு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, புரிஞ்சுக்கிற மாதிரி, ரொம்ப இலகுவாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இலகுவாக சொல்கிறதுன்னா என்ன, நான் வாய் வழியாக சொல்கிறேன், நீங்கள் மனசு வழியாக புரிஞ்சுக்கணும், அதுதான் இலகு. ஒருத்தர் வழி கேட்குறாங்க அப்படின்னா வலது பக்கம் போய் இடது பக்கம் போவோம், அந்த இடது வலது தெரியாமல் இருக்கிறோம். அப்படி சொல்கிற மாதிரி தான். அதனால் ரொம்ப இலகுவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடினமாகவே என்ன சொல்ல மாட்டேன். ஏன்னா வாஸ்துங்கிறது ஒரு விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை வந்து நம்ம வந்து கூட்டி கழிச்செல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இருக்கிற மாதிரி சொல்லிட்டா போதும் அப்படியே. 1 1 2ன்ட்டா எப்போவுமே 1 2 தான். 1 1 11 சொன்னா தான் சிக்கல் வந்துடும். அது மாதிரி அந்த வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் மாடிப்படி அமைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து படி ஏறுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த படிகளுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு நோக்கி ஏறுதல், தெற்கு நோக்கி ஏறுதல். இந்த 2 தான் படியினுடைய முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த திசையில் படி வைக்கிறோங்கிறத விட எப்படி ஏறணும் அப்படின்னா, நம்ம தெற்கும் மேற்கும் உயர்ந்த இடம், அந்த உயர்ந்த இடத்த கீழிருந்து போகணும். அப்படின்னா கிழக்குல இருந்து மேற்கு, இல்லை கிழக்குல இருந்து தெற்கு, இல்லைன்னா வடக்குல இருந்து தெற்கு, இல்லை வடக்குல இருந்து மேற்கு, இப்படி மேல் கை நோக்கி நம்ம படி வைக்கணும். இந்த படியில் மேல் கை நோக்கி போகும்போது என்னென்னா, போய் சேர்ற இடத்துல வந்து படி திருப்புவாங்க, அதுக்கு லேண்டிங் கொடுத்து திருப்புவாங்க. ஏன் திருப்புறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து 20 அடி இருக்குன்னா ஒரு 12 அடி படி வந்துடும். அந்த 12 அடிக்கு படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அது பின்பக்கம் போய் சேர்ந்துடும். நீச்சம்னு சொல்லுவாங்க. நீச்சம்னா பின்பக்கம், சூரிய அஸ்தமனம் ஆகிற பகுதியில் போய் அது லேண்டிங் ஆயிரும். அங்கேயே நீ உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக மடக்குப்படி போடுவாங்க, திருப்பி போடுவாங்க. திருப்பி பழையபடி எங்கே ஆரம்பிச்சோமோ அதுக்கு நேரம் மேலே வந்துடும். அப்போ இந்த படி அமைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி அமைக்கக்கூடிய படியில் மேற்கு நோக்கி அமைத்தால் அது வந்து கிழக்கு நோக்கி வரணும், தெற்கு நோக்கி அமைத்தால் வடக்கு நோக்கி வரணும். இதுதான் வந்து மடக்குப்படின்னு பேர். அப்போ அந்த வடக்கு நோக்கி வருகிற போது என்னென்னா, இந்த 2 விதமான படிகள் இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வலதுபுறம் சுற்றி வருவது, அப்படி வலப்புறம் போய் இடப்புறம் வர்றது. இன்னொன்று இடப்புறம் போய் வலப்புறம் வர்றது. இந்த உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஏறி போய் செவுத்து ஒட்டி உள்ளே போவாங்க. வெளியில் இருக்கிற படி, வீட்டுக்கு நம்ம பில்டிங்க்கு வெளியில் இருக்கக்கூடிய படி வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா வெளிப்பக்கமாக ஏறி மேலே போய் செவுத்து ஒட்டி மேலே போய் ரூம்குள்ளே போகணும். அப்போ என்னென்னா அது ஹேண்டி கிளாக் வாய்ஸ், புரியுதுங்களா? இடப்பக்கம் போய் திரும்பி மேலே போய் உள்ளே போகிறது. இது வந்து வடக்கு வாசல் கிழக்கு வாசல் அப்படி தான் உள்ளே போகும். அப்போது என்னென்னா வெளியில் ஏறி செவுறு ஒட்டி உள்ளே போகிறதுக்கு பேர் சரியான வாசல், சரியான படி அமைப்பு. அதே மாதிரி உள்ள வீட்டுக்குள்ள படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற படி என்னன்னா வலதுபுறம் ஏறி இடதுபுறம் வரணும், இப்படி கிளாக் வாய்ஸில் வரணும். அந்த படி வந்து கிளாக் வாய்ஸில் வரும். அப்போ அந்த உள்படியிலே 2 விஷயம் இருக்குது. படி நடுவில் இருந்தால் இந்த பக்கம் வீடு இருக்கும், இந்த பக்கம் வீடு இருக்கும். அதில் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எது கிழக்கு பக்கமோ எது வடக்கு பக்கமோ, அதுக்கு தான் அந்த வாஸ்துக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் இந்த மாதிரி சந்தேகம்லாம்.